சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல டென் ஆஃப் டியூஸ் 2 பண்டேரா அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் லைன் கேட் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரீக்வல் 2018ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படமா அமைஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போலீஸ் அண்ட் தீப் ஸ்டோரியா அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்துல இருந்துச்சு. ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படமா அமைஞ்சது. அந்த பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தாதான் பார்ட் 2 புரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் ஆம் அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட் 2ல வர நிக் அண்ட் டானி கேரக்டர் தான். சோ இவங்க யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 1 பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். பார்ட் 1ல பெட்ரோல் ரிசர்வ் பேங்க் கொள்ளையை தொடர்ந்து நிக் வந்து பாத்தீங்கன்னா டானியை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு. பார்ட் 2ல டானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற ஒரு கேங்கோட சேர்ந்து கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டைமண்டை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் பிளான் போட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல நிக் வந்து பாத்தீங்கன்னா டானிய பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. டானியை பிடிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நிக்கும் டானியோடு சேர்ந்து அந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாரு. இறுதியா என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா நிக் டானியோடு சேர்ந்து அந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாரு, அண்ட் டோஸ் த எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஐஸ் த்ரில்லர் படமா இந்த பார்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய கொள்ளை சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஐஸ் த்ரில்லர் படமா கொடுத்திருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கொள்ளை காட்சிகள் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே பிரேசன்ல நடக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் காட்சியா இருக்கட்டும், அதே போல ஆக்சுவல் அந்த கொள்ளை சம்பவமா இருக்கட்டும், ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அதே போல இந்த பார்ட் 2ல அந்த டோஸ் த எண்ட் வரக்கூடிய அந்த ட்விஸ்டா இருக்கட்டும், நிக் அண்ட் டானி இவங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா பிரமாதமா அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல வரக்கூடிய அந்த விஷுவலாவும் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளை ரொம்ப பிரமாண்டமா அமைச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு பக்காவான ஒரு ஐஸ் த்ரில்லர் படமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஐஸ் த்ரில்லர் படம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட் 1 நீங்க பார்ட் 2 கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் 1ல எக்கச்சக்கமான திருப்பங்கள், எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை வச்சிருந்தாங்க. ஆனா பார்ட் 2ல அது மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு பார்ட் 1ல அந்த டானி அப்படிங்கிற கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, சோ அவன் யாரு, அவனுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றான் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு காப்பா இருந்தாலுமே தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில திருடர்கள் பத்தின ஸ்டோரிஸும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எலமெண்ட் எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பிளாட்டா கொண்டு போயிருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது விஷுவலாகவும் கொள்ளை சம்பவங்களையும் ரொம்ப நீட்டா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டோரியில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் இந்த பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.